பொண்ணுங்களை அப்படியாக்க தள்ளிட்டு போறதுக்காக உருவாக்கப்பட்ட வண்டி தான் கெஃபே ரேசர். ஐயே, அட ஆமாங்க, வண்டியில ஏகப்பட்ட விதம் இருக்கு. இதுல கெஃபே ரேசர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா பொண்ணுங்களை பிக்கப் பண்றதுக்கு தானா. வேர்ல்டு வார் செகண்ட் முடிஞ்ச டைம் அப்போ யூகேல பொருளாதார நெருக்கடி. அங்க இருந்த யங் பிள்ளைங்க லக்ஸரி கார் வாங்குறதுக்குலாம் வாய்ப்பு இல்லாதனால பொழுதுபோக்குக்காக கையில கிடைச்ச பைக் இன்ஜினை வச்சு தன்னோட சௌகரியத்துக்கு தகுந்தாப்புல பைக்கை உருவாக்கிட்டாங்க. அப்போதைக்கு எந்தவித பெரிய கட்டுப்பாடும் இல்லாத காரணத்தினால இந்த வண்டியை வச்சு அவங்க ரேஸ் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட நோக்கமே 160 கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடுக்கு மேல போகணும் அப்படிங்கிறதுக்காக வண்டியில இருந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வண்டியில ஒன்லி இன்ஜின், வீல், டயர், சீட் மட்டும் இருந்தா போதும்னு உருவாக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா ஸ்பீடா போகணுங்கிறதுக்காக ரைடிங் பொசிஷன் கொஞ்சம் குனிஞ்சிட்டு ஓட்டுறப்ப செட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வண்டியை வச்சிருக்கிற பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணு கூடுற இடம் எதுன்னு பார்த்தா யூகேல இருக்கிறது ஏஸ் காஃபி அப்படிங்கிற காப்பி கடை. இந்த காப்பி கடையில இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல இருக்கிற அடுத்த காப்பி கடைக்கு ரேஸ் விட்டு யார் சீக்கிரம் போய் அங்க இருக்கிற பொண்ணுங்களை பிக்கப் பண்ணிட்டு டேட்டிங் கூட்டு போறாங்களோ அவங்க தான் பெரிய கித்தா. இது ஒரு பொயப்புன்னு தினக்கும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வண்டிக்கு கேஃபே டு கேஃபே ரேஸ் போறனால இது கேஃபே ரேஸ்னு பேர் வச்சிட்டாங்க. இதோட டிசைன் ஃபேமஸ் ஆகி அவனுக்கு பிடிக்கவும் அவனும் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த கம்பெனிக்காரன் நாங்கள விரலையா சுப்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவன் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆக மொத்தம் காப்பி கடைக்கு போறதுக்கு, ரேஸ் விடுறதுக்கும், பொண்ணுங்களை பிக்கப் பண்றதுக்கும் யூஸ் பண்ண வண்டி தான் கேஃபே ரேசர்.